ஒரு சமயம் ஒரு அம்மா வருது, எங்க குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு, எல்லாம் தட்டி பறிச்சுட்டாங்க அப்படின்னு. அம்மா நீ இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு. அந்த மாதிரி செய்த உடனே அந்த சொத்து அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு, அந்த கடையும் இங்க வந்துருச்சு. வந்த உடனே என்ன செய்யுது, சாமி உங்க அருளால இந்த கடையெல்லாம் வந்தாச்சு, இந்த கடை வச்சு நடத்துறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு அழுகுதுங்க. இப்படியே அந்த அழுகுதுங்க. ஏமா இந்த மாதிரி அழுகுறேன்? இல்லைங்க, இத்தனையே கஷ்டப்பட்டேன், சொத்தெல்லாம் மீட்டு வந்துருச்சு, இது ஏதாவது தொழில் நடத்தலான்னா எங்க கேட்டாலும் காசு இல்லை, எங்க போட்டாலும் காசு இல்லை. ஏமா இந்த மாதிரி தொழில் நடத்தணும், அந்த ஆசை கொடுங்க, நீங்க கேட்டா இதன் வழி நீங்க செய்தா நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி கேளுங்கண்ணே. இல்லைங்க, திருப்பி சொல்லுங்க, காசு எங்க பார்த்தாலும் கிடைக்கவே மாட்டேங்கன்னு அழுதுகிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? விரும்பி கேட்கறது தான் அந்த உணர்வு பாய்ச்சல். ஆனா விரும்பி அங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது திரும்ப திரும்ப சொல்லு, அட நிச்சயம் போமா அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல போகும்போது என்ன செய்யுது, அந்த அசுர உணர்வு போக வேண்டும் சொல்ற. சாமி இப்படி சொல்லிவிட்டாருன்னு அவங்க இது சொல்றாங்க. அப்புறம் திருப்பி கூப்பிட்டேன், உங்ககிட்ட இந்த பிடிவாதமான அசுர சக்தி உன்னை ஆட்டி படைக்கிறது, அதைத்தான் போச்சணும்னு உங்களை போச்சல் இந்த மாதிரி செய்யணும்னு சொன்னோன்னா ஆஹா அதுக்கா. அப்புறம் வருது, அப்புறம் சொன்ன பாட்டு போச்சு. அப்புறம் அடுத்த ஒரு 4 நாள்ல சாமி எப்படியோ மகாராஷ்டிரா எனக்கு உதவி செய்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வியாபாரம் நிறைய ஆகணும் தொடர்ந்து வருது. இந்த நிகழ்ச்சியும் நடந்துகிட்டே இருக்கு, நான் எத்தனைக்கு தான் சொல்றது. அப்புறம் 3வது வந்துச்சு, எல்லாம் நாளா நடந்தது, கொடுத்தவங்க கொடுக்க மாட்டேங்கிறான் சாமி, இதுக்கு ஏதாவது நீங்க ஆசீர்வாதம் கொடுவாங்க. இந்த மாதிரி நான் குடும்பத்தோட ஒட்டி இவங்க வழிக்குத்தான் நாம் போகணுமே தவிர அவங்க எடுத்து உங்களை காப்பாத்தீங்கன்னு சொன்னா காப்பாற்று. இந்த மாதிரி நான் காட்டுக்குள்ள குருநாதர்கிட்ட கத்துக்கிட்ட காட்டிலும் இந்த நாட்டுக்குள்ள வந்து இந்த நன்மைகளை செய்ய போகும்போது இத்தனை அனுபவம் எனக்குள்ள வருது. நான் உங்க வழிக்கு தான் நான் வர வேண்டியிருக்கு, என் வழிக்கு வரவங்க காணும். எனக்கு அதை பார்த்து இதை பார்த்து அந்த அருள் சக்தி கூட எனக்கு அந்த வாழக்கூடிய வழி கொடுங்க, தீமை நீங்கக்கூடிய அருள் சக்தி கொடுங்க கேட்கிறவங்க யாரும் இல்லை. இதை முதல்ல செய்து பழகணும். இந்த நோயை போக்கக்கூடிய எனக்கு சக்தி கிடைக்கணும், அந்த அருள் சக்தி கிடைக்கணும், அதுபடி நடக்கும். இந்த வாக்கு கொடுக்கணும், அதை பின்படுத்தாலும் நாம் சொன்ன முறையில் எடுத்து உங்களுக்குள்ள அந்த சக்தி நோயை உங்களால போக்க முடியும். உங்களுக்குள்ள இந்த நோய் நீங்கிருக்குன்னு யாருக்கும் இந்த நோய் போயிருங்க நீங்க சொல்லுங்க, அந்த நோய் போகுதா இல்லையான்னு பார்க்கலாம். நீ கஷ்டத்தை எடுத்து இப்படி கஷ்டம் கேட்டவங்களுக்கு கஷ்டத்தை ஓட்ட முடியும், இதே போல நீங்க எடுத்தீங்கன்னா மாற்ற முடியும். ஆனா உங்களை நம்புங்கன்னு சொல்றேன். உங்க வாழ்க்கைக்கு வழிவகுத்து இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த உலகில் எப்படி வாழ்றோம், நாம் எப்படி வாழணும், இந்த உடலுக்கு பின் நாம் எப்படி பிறவிலா நிலை அடையணும், நம்ம அறியாத சேரும் தீமை இருந்து நம்மை மீட்டுவது என்ன, நமக்கு பாதுகாப்பு எது தேவை, அந்த துருவ நட்சத்திரத்தை உங்களோட பெற சக்தி கொடுத்துருக்கிறேன், நீங்க எடுங்க, உள்ளுக்கு போகாம தடுங்க, அந்த உணரை வளர்த்துக் கொள்ளுங்க, உங்க பார்வை உங்க வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளும். எந்த நோயா இருந்தாலும் போகும் சக்தி இருக்கு.